We want to be doing something new. We don't want to get you for everything. So இன்னைக்கு தீம் வந்து இதுக்கு முன்னாடி லிவர் அது இது ரொபோட்டிக்னு பார்த்தீங்க. இன்னைக்கு தீம் வந்து நியூராலஜி, நியூரோ சர்ஜரி அண்ட் ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக்லேயும் we going to talk about early detection and urgency of treatment and also treatment. Enna treatment, why we want to give this message to people. இப்போ ஸ்ட்ரோக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு காரணம் இருக்குது ஸ்ட்ரோக்கு. ஒன்று வந்து பிளட் சப்ளை க்ளோஸ் ஆகிடும், த்ராம்பஸ், இந்த ஹார்ட் அட்டாக் வர மாதிரி. மோஸ்ட் காமன் காஸ் ஹார்ட்டில் பிளாக் இருந்ததுன்னா ஹார்ட் அட்டாக் வர மாதிரி. செரிப்ரல் சர்க்குலேஷன், பிரெயின் சர்க்குலேஷனில் பிளாக் இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரோக் வரும். அது ஒரு காசு. இன்னொரு காஸ் வந்து ப்ளீடிங். இது ரெண்டு தான் யூஸ்வலி த மோஸ்ட் காமன் காஸ். ஒன்று வந்து பிளாக்கேஜ், இன்னொன்று வந்து ப்ளீடிங். இந்த ப்ளீடிங்க்கு வந்து நிறைய காஸ் இருக்குது. ஹை பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலாக இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகி பர்ஸ்ட் ஆகுது பிளட் வெசல். அந்த பிளட் வெசல் பர்ஸ்ட் ஆகணும்னா அந்த பிளட் வெசலில் வந்து ஒரு வீக்னஸ் இருக்கணும், வாலில் வீக்னஸ் இருக்கணும் இல்லையா? ஸ்ட்ராங்காக இருக்கிற பிளட் வெசல் பர்ஸ்ட் ஆகாது, வீக்காக இருக்கிற பிளட் வெசல் தான் பர்ஸ்ட் ஆகும். அப்போ வீக்காக இருக்கிற பிளட் வெசல் பர்ஸ்ட் ஆகிறதுக்கு தான் பேர் ஆனியூரிசம்னு பேர். இந்த ஆனியூரிசம் உடம்புல எங்கே வேணால் வரும். அப்டாமினல் ஆயட்டிக் ஆனியூரிசம் சொல்லுவாங்க. அது பர்ஸ்ட் ஆச்சுனாலும் டேஞ்சர் தான். எங்கே ஆனியூரிசம் பர்ஸ்ட் ஆச்சுனாலும் டேஞ்சர் தான். அதுலேயும் ஹை ரிஸ்க் ஆனியூரிசம் இருந்ததுன்னா அதை ட்ரீட் பண்ணும். இப்போ ஸ்ட்ரோக்குன்னு வர்றவங்களுக்கு இதான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்ப்பாங்க, பிளாக் இருக்கா இல்லை ஆனியூரிசம் இருக்கான்னு. ஆனியூரிசம் இருந்துச்சுன்னா அதை ட்ரீட் பண்ணணும். ஹை ரிஸ்க்னா ட்ரீட் பண்ணணும். அவங்ககிட்ட கேளுங்க அந்த கேள்விலாம். நான் இல்லை, அந்த கேள்வியெல்லாம் பதில் சொல்லுவாங்க. இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரெண்டு மாதிரி. முதல்ல வந்து எல்லாருக்கும் ஆப்ரேஷன் பண்ணி கிளிப் பண்ணுவாங்க, ஆனியூரிசமை கிளிப் பண்ணுவாங்க. ஆனியூரிசம் பர்ஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கிளிப் போட்டு அதை க்ளோஸ் பண்ணுவாங்க ஆனியூரிசமை. இப்போ வந்து அந்த மாதிரி ஓப்பன் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது தேவை கிடையாது. கிட்டத்தட்ட 80% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி, நியூரோ இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜின்னு இருக்கு. வெறும் ஆர்ட்ரி, இந்த ஹார்ட்டுக்கு போய் ஸ்டென்ட் வைக்கிற மாதிரி பிரெயினுக்கு போய் உள்ளே போய் ஸ்டென்ட் வைக்கிறாங்களோ, அதை க்ளோஸ் பண்ணுறாங்களோ, பிளாக் பண்ணுறாங்களோ, ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் வந்துருச்சு. இதில் முக்கியமான மெசேஜ் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் ஷுட் கோ டு ஹாஸ்பிட்டல்ஸ். வெறும் நியூரோ சர்ஜரி மட்டும் இருந்தால் போகாது. நியூரோ இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி, நியூரோ இன்டர்வென்ஷன் சர்ஜன்ஸும் பண்ணுவாங்க, ரேடியாலஜிஸ்டும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்டர்வென்ஷன்ஸ் கேத்லாப் இருக்கிற இடத்துல தான் ஸ்ட்ரோக் ஷுட் பி மேனேஜ். அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரோக் ஷுட் பி மேனேஜ் வெரி ஏர்லியாக வந்தால் இட்ஸ் அன் எமர்ஜென்சி. அப்போ ஸ்ட்ரோக்கை நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேஸ் என்னன்னா, நார்மலாக ஸ்ட்ரோக் வந்து ப்ளீடிங்கில் வரும். இந்த பேஷண்ட்டுக்கு ஒரு ஆனியூரிசம் இருந்தது. இந்த ஆனியூரிசம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆனியூரிசம். அவங்க சொல்லுவாங்க எப்படி காம்ப்ளிகேட்டட்னு அவங்க சொல்கிறாங்கன்னு அவங்கள கேட்டுக்குங்க. இந்த காம்ப்ளிகேட்டட் ஆனியூரிசம் வந்து நார்மலாகவே சர்ஜரி தான் பண்ண முடியும். ஏன்னா 80% இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜியில் பண்ணலான்னு சொன்னாங்க, 20% சர்ஜரி பண்ணி தானே ஆகணும். அந்த 20% ஆஃப் த கேசஸில் கூட சில விஷயங்கள் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜியில் பண்ண முடியுங்கிறது தான் இவங்களுடைய திறமை. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி கேஸை ஓப்பன் சர்ஜரியில் தான் பண்ண முடியுங்கிற நிலைமையில் இருக்கிற கேஸை இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி பண்ணி ஏர்லி ஸ்ட்ரோக் இருந்த ஸ்ட்ரோக்கை ரிவர்ஸ் பண்ணாங்க, கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணாங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ பிலீவ் தட் தே ஹவ் டன் இன் த வேர்ல்ட். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இதை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இன் இந்தியா. ஓகே, ஐ தாட் வி said it is so yeah, இதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இப்போ. So hope that introduction was okay. Yeah, I mean, Bob has given a very detailed overview. So why in the case ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, first thing is most of the times இந்த இன்டர்வென்ஷன் பண்ணும்போது வந்து தொடையில் இருக்கிற ரத்த கோடா வழியாக தான் போவாங்க.
ஹார்ட்டுக்கு பண்ணும்போது தான் கையில் இருக்கிற ரத்த குழாய் வழி போவாங்க. அதில் சில அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் உண்டு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பர்டிகுலர் டிவைஸை கை வழியாக போயிட்டு மூளையில் பண்ணியிருக்கோம். என்ன ஸ்பெசிஃபிக்கான ரீசன் அப்படின்னா, தொடையில் போட்டு பண்ணும்போது வந்து அந்த ரத்த குழாயோட அளவு பெருசாக இருக்கும், அது வெடிக்கிற தன்மை அதிகமாக இருக்கலாம். அந்த இடத்துல நம்ம டியூபை போட்டு பெட் ரெஸ்ட்டில் வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். எஸ்பெஷலி ஒரு பேஷண்ட்டுக்கு பிபி 200 மேலே இருக்குது, ரத்த கசிவு ஃபுல்லாக சிதறி இருக்குது, கான்ஷியஸ் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்ற சமயத்தில் ஐசியூவில் இருக்க வேண்டிய காலகட்டம் அதிகமாகும். அப்போ பெட் ரெஸ்ட்டில் வைக்கும்போது, ஒபீஸாக இருக்கும்போது இது எல்லாமே மற்ற பக்க விளைவுகளை அதிகப்படுத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ கை வழியாக பண்ணும்போது அந்த பெட் ரெஸ்ட்ன்ற நெசசிட்டி தேவையில்லை. செகண்ட், அதே ரத்த குழாய் டியூப் வழியாகவே நம்ம பிபியை மானிட்டர் பண்ணிக்கலாம். அந்த ஷீட்டை அப்படியே விட்டாலுமே நம்ம இன்னொரு தடவை ரத்த குழாய் சுருக்கம் போடும்போது இன்னொரு தடவை டியூபை போட்டு அந்த இடத்துல இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம். இந்த ஹியூஜ் அட்வான்டேஜ் இஸ் தேர் யூசிங் அ டிரான்ஸ் ரேடியல் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்ட்ரி பேர் ரேடியல் ஆர்ட்ரி. யூஸ்வலாக ஹார்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் இந்த கேஸில் நம்மளால பண்ண முடிஞ்சது அப்படின்னா, நார்மலாக ரத்த குழாய் வந்து கீழ் வழியாக போகும், ஹார்ட்டுக்கு போகிறது இப்படி கீழே இறங்கணும், மூளைக்கு வந்து கீழே வந்து மேலே போகணும். ஸோ ஜாமெட்ரிக்கலி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அசெண்ட் அப். ஸோ அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான சில டியூப்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் மேலே வந்து சப்போர்ட்டோட நிற்க முடியும், இல்லைன்னா அது தொப்புனு கீழே வந்துடும் ஒரு அதையும் ஃபுல் தள்ளும்போது. ஸோ வி யூஸ் அ வெரி ஸ்பெசிஃபிக் கெத்தீட்டர், ரிஸ்ட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு கெத்தீட்டர் வந்து கை வழியாக போய், and we leverage the advantage of having a huge experience in ultrasound by Dr. Ramanan, who inserted a large size sheet. Usually அவங்க யூஸ் பண்ணுற ஷீட் வந்து 6 French இருக்கும் கார்டியாலஜிஸ்ட். நாங்கள் யூஸ் பண்ண 7 French. ஒரு ஃப்ரெஞ்ச்னா 1/3 of a millimeter, ஸோ 0.33 வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இட் enabled us to go ahead and I was able to pass into the brain. Brain-குள்ளே போயிட்டு we pass one more catheter through it. அது எதுக்காக அப்படின்னா, கீழே இருக்க டியூபு சப்போர்ட் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு ஹோஸ் விட்டால் மேல் பக்கத்துக்கு போயிடலாம். அந்த டியூபோட சைஸ் வந்து 0.017 of an inch. ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்மால் திங் வாட் வி ஆர் டாக்கிங். ஸோ திஸ் வி ஆர் ஏபிள் டு டூ இட். மீ அண்ட் டாக்டர் நட்டேஷன் ஆர் ஏபிள் டு டூ இட். பட் வை திஸ் டெசிஷன் வாஸ் மேட்? ஏன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கலாமே. ஸோ டாக்டர் அன்பு சுரேஷ் இஸ் அ வெரி சீனியர் கன்சல்டன்ட். We took inputs, we had a lot of discussions about how to go ahead. And we outweighed the benefits being an obese patient with 280 blood pressure, unconscious state, who may require a tracheostomy. The கை வழியாக போயிட்டு பண்ணுறது வந்து it's more easier to do it. And the complications, what is going to happen to the patient after the procedure inside the ICU will be less. So as a holistically we were able to achieve it. And the images பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். So I'll just step down and then show. Here something to... No, there is no age limitation as such, but depends on what is the situation that is requiring it. In this case, I told you the aneurysm sac is such a morphology. The geometry of the aneurysm is such a way. The neck வந்து பெருசா இருந்தது, நீங்க உள்ள என்ன பண்ணா கீழே விழுந்துரும். Unless otherwise you put something which can hold it on the sides. That is one thing. So there is no contraindication in terms of age. But pediatric age la I don't find any evidence till date. See, the India first time the foreign country ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் இன்ஸ்பயர் ஆகியதா? So the place where I got trained in Italy, translator is a common thing to do. But I mean, I didn't know till we finished the procedure this is the first case. So புடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் we did the first case. How safe is the Procedure is challenging. There can be any moment things can go wrong. From puncture of the artery, இங்கே இருக்கிற ரத்த குழாய் க்ளோஸ் ஆயிடலாம், போகிற பாதையில் ரத்த குழாய் வெடிக்கலாம், ஹார்ட்லேருந்து மேலே அசண்ட் ஆகாமல் போகலாம். பட் டேக்கிங் அப்ரோப்ரியேட் டெசிஷன் ஆன் ஈச் மூமெண்ட். ஃபஸ்ட்டு ஸ்டேஜை கையில் க்ராஸ் பண்ணணும், ஹார்ட்டில் வரணும், ஹார்ட்லேருந்து மூளையோட கீழ் பகுதிக்கு போகணும், மூளையில் உள்பகுதியில் இருக்கணும். அந்த பலூனுக்குள்ளே ஒரு சின்ன கெத்தீட்டர் போச்சு. The movement is actually less than a millimeter. So if that movement is very harshly done, it can rupture and you can lose the patient on the table. But it's a challenging thing. If adequately trained, I think it's feasible to do. I think it's for Professor Leela who is... Correct. So this device is not deployed in India through the transradial route. Yeah, abdina, the device is slightly heavier.
இந்த ப்ரீவியஸ் மைக்ரோ கெத்தீட்டர்ஸ் நான் 0.017 சொன்னேன், இதுக்கு முன்னாடி வந்து 0.021 கெத்தீட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த லாங் சப்போர்ட் ஷீட் இல்லாதனால அது கொண்டு போனாங்கன்னா டொப்புன்னு கீழே விழுந்துடும் ஹார்ட்டில். அதனால பீப்புள் ஆர் நாட் டூயிங் இட். And the second challenge is it is sold by two different industry people. So we need to have a thought process to combine these two things together, put it on the plate and provide best for the patient. That may be the reason it's not done so far. இது கார்டியோ இதுல வந்து கேரி பண்ணுவாங்க அந்த சேம் ஃபார்மேட் இல்லைங்க, அது தேவையும் இதுவும் ரொம்ப வித்தியாசம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் திங். இப்போ வைடா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க கேட்டீங்களா என்ன என்ன காம்ப்ளிகேஷன் வரும்னு. இவங்க அது உள்ள காயில் போட்டாங்கன்னா வைடா நெக் இருந்துச்சுன்னா வாஷ் அவுட் ஆகி டிஸ்டலா போயிடும். டிஸ்டலா போச்சுன்னா பிளட் வெசலே பிளாக் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரோக் இன்னும் டென்ஸ் ஆகும், ஆர் தே மே டை. தி அதர் ரிஸ்க் இஸ் ப்ரொசீஜர் அப்போ ரப்சர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்காக தான். எனக்கே ஃபுல்லா புரியல, உங்களுக்கு புரிஞ்சான்னு தெரியல. But message for us is எவ்வளோ காம்ப்ளிகேட்டடா இருந்தாலும் மனசு வச்சா we can actually try be innovative in our thinking process and we can achieve it without an open surgery. தான் மெசேஜ். சர்ஜரிக்கும் அந்த வெப்புக்கும் அந்த காஸ்ட் என்ன வேரி ஆகும்? The material cost is will be around 7 to 8 lakhs. The Weboda device at a cost. But it's not just the device. அவங்களோட ICU stay அது எல்லாமே இட்ஸ் தேர். அவங்களோட கோமார்பிடிஸ், அவங்க வந்து ஷீஸ் ஷார்ட் அண்ட் வெரி ஒபீஸ், அவங்கள பார்த்தாலே தெரியுது. ரெண்டாவது அவங்க பிபி வந்து 280 இருந்தது வரும்போது. அண்ட் ஷி வாஸ் நாட் டேக்கிங் மெடிசன்ஸ். வாட் வி நீட் டு எம்பசைஸ் இஸ் அபவுட் having a periodic mast checkup, knowing what their blood pressure is, trying to tighten it. All those things will prevent the problems what can happen like this. She was lucky that she came to us earlier and we were able to get her out. But அதுவே பண்ண முடியல அப்படின்னா it becomes difficult. And most important thing is you need to find a place where everyone is around and where all feasibilities are discussed. எடுத்துட்டு இதை மட்டும் தான் பண்ணணும், இதை மட்டும் தான் பண்ணணுன்றதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. We have a discussion about what is being done. இது வரைக்கும் 10 வருஷம் முன்னாடி பண்ணது கரெக்டாக இருக்கலாம், கரெக்ட். So we have a discussion about what is best for the patient. As things age and time goes, there are new things which can be clubbed together to provide the best thing. So it's more important that you reach the center, and the right center on the right time. That's most important. When the patient came, only unconscious, no paralytic attack. She had a vasospasm, அதனால paralysis இருந்தது, but improved because we treated it, weaknessோட வந்தாங்க, full blown paralysis-ஓட வரல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சப்ப கூட வீக்னஸ் உடனே ரிகவர் ஆகாது. ஏன்னா ரத்தம் வெளியே இருக்கத்தானே செய்யுது பிரெயின்ல, அது அப்சர்வ் ஆகிறதுக்கே 2 வாரம் ஆகும். அதனாலதான் ரீஹபிலிட்டேஷன் இஸ் ஆல்சோ நெசசரி. அது மட்டும் இல்லை, எடிமா வேற வரும், ஸ்வெல்லிங், பிரெயின் ஸ்வெல்லிங் வேற வரும் இந்த மாதிரி ஆச்சுன்னா. ஸோ லீக் ஃபர்ஸ்ட் வந்து லீக்கை தானே ஸ்டாப் பண்ணணும், இல்லைன்னா அது பாட்லாம் இட் வில் பி கண்டினியூ. ஸோ தே கேன் ஒன்லி ஸ்டாப் த லீக். பட் லீக்கான பிளட், அங்கே இருக்கிற பிளட் வந்து தானாக தான் உறிஞ்சி தானாக தான் குறைஞ்சி ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் தான் சரியாகும். ஃபர்ஸ்ட் திங் இஸ் ரத்த குழாய் வந்து வளைவாக இருக்கும். அதாவது கீழே இருக்கிற ரத்த குழாய் ஹார்ட்லேருந்து மேலே போகும்போது அது நேராக இல்லாமல் வளைஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம டியூபஸ் ஈஸியாக பாஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து நம்ம ரத்த குழாய் உள் வழியாக போய் இதை ட்ரீட் பண்ணுறோம், வெளி வழியாக வந்து பண்ணல. ஸோ அவங்களுக்கு ஏற்கனவே வந்து சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால அந்த சுண்ணாம்பு படுத்திருந்தாலோ இல்லை அந்த பக்கத்தில் சின்ன வெடிப்பு மாதிரி இருந்தாலோ ப்ரொசீஜர் பண்ணும்போதே ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த ரிஸ்க் எல்லாத்தையுமே அசஸ் பண்ணி பண்ணால் மட்டும்தான் காம்ப்ளிகேஷன் எல்லாம் வர முடியும். இல்லை அப்படின்னா ப்ரொசீஜர் பண்ணும்போதே யூ கேன் ஹாவ் அ டிவாஸ்டேட்டிங் ஈவெண்ட். ஸோ தோஸ் திங்ஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் வித் ஏஜிங். வயசாக ரத்த குழாயெல்லாம் ஸ்மூத்தாக இருக்காது உள்ள. ஸோ இவங்க வந்து பிளைண்டாக போகிறாங்க எக்ஸ்ரே மூலமாக. அது உள்ளே வந்து அடப்பு இருக்கு இல்லையா, பாதி அடப்பு. நீங்கள் அதை போய் நோண்டினீங்கன்னா டிட்டாச் ஆச்சுன்னா மேலே உள்ளே போயிடும். ஸோ வயசு ஆக இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் டிஃபிகல்ட். சின்ன வயசில் நீங்கள் இந்த ப்ரொசீஜர் பண்ணீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும் உள்ள பிளட் வெஸ்ட், அதனால ஈஸியாக இருக்கும். ரிஸ்க் வந்து வயசு ஆக அதே இருக்க தான் செய்யும். பிளட் வெஸ்ட்லாம் ரிஜிடாக இருக்கும் வயசாச்சு. ஓகே, தேங்க்யூ.
இந்த கண்டிஷன்ல வரவங்க கிட்டத்தட்ட 50 பேர் வந்து ஹாஸ்பிட்டல் வரதுக்கு முன்னாடி இறந்து போயிடுவாங்க. அதான் இந்த செரிப்ரல் அனியூரிசம். சார் சொன்னார், ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் ஸ்ட்ரோக் வந்து செரிப்ரல் அனியூரிசம். 50% வந்து ஹாஸ்பிட்டல் வரதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷன் தான் அது கண்டிஷனு. ப்ளஸ் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்து பொதுவாக 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சர்ஜரி மட்டும்தான் ஆப்ஷன், வேற ட்ரீட்மெண்ட் எல்லாம் கிடையாது. சர்ஜரியுமே வந்து சில அனியூரிசம் தான் கிளிப் பண்ண முடியும். அதாவது இந்த கண்டிஷன்ல எய்ம் என்ன அப்படின்னா, அந்த வெடிச்சு போன ரத்த குழாயை அடைச்சிடணும். அதான் எய்ம், எப்படியாவது அடைக்கணும். சர்ஜரி பண்ணி அடைக்கிறோமா இல்லை இப்போ இருக்கிற வசதிப்படி இன்டர்வென்ஷன் பண்ணி பண்ணுறோமா அப்படிங்கிறது நம்ம சாய்ஸாக இருக்கும். ஸோ 20 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் சர்ஜரி மட்டும்தான் ஆப்ஷனாக இருந்தது. இப்போ வந்து இந்த மாதிரி நமக்கு அதிநவீன சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. அதில் இந்த வெப்புங்கிறது அவர் சொன்ன மாதிரி அந்த சிலந்தியோட வலை மாதிரி அது போய் அந்த அந்த அனியூரிசமை போய் அடைச்சிடுது. அண்ட் அதை சுற்றி ரத்தம் வந்து கட்டி அது உறைஞ்சிருது. ஸோ அதுக்கு மேலே அந்த அனியூரிசம், அதாவது அந்த ரத்த கொப்பளத்தை நம்ம செயலிழக்க வச்சிடுறோம். ஸோ அதனால நமக்கு அதுக்கு மேலே வர பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம பேசுறது பார்த்தீங்கன்னா அதிநவீன ட்ரீட்மெண்ட் பற்றி பேசுகிறோமே, அப்போது இத்தனை நாள் பண்ணியிருந்தது வந்து தப்பா இல்லை இதுக்கு கூட செய்ய வேண்டியது என்ன அப்படின்ற 2 கேள்வி வரும். கண்டிப்பாக இப்பயும் வந்து ஆப்ரேஷன்ற தலையை திறந்த ஆப்ரேஷன்ற முறை இன்னும் இருக்குது. பட் ஆனால் அது எல்லாருக்கும் தேவைப்படாதுன்றதான் இப்போ நம்ம சொல்ல விருப்பப்படுறோம். அதாவது நம்ம முடிஞ்ச அளவுக்கு தலையை திறக்காமல் ஆப்ரேஷன் இல்லாமல் நம்ம வந்து இதில் மூலமாக பண்ண முயற்சி பண்ணுறோம். தேவைப்பட்டால் அவங்களுக்கு சரியில்லை அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு தலையை திறந்து அந்த கிளிப் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது. அதுதான் நாங்களும் பண்ணுவோம். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மற்ற ஸ்ட்ரோக்குக்கும் அனிரிசமுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். மற்ற ஸ்ட்ரோக்கில் வந்து என்னென்னா, ஒன்று ரத்த குழாயில் அடைப்பினால அந்த கை கால் வராமல் போகிறது ஒரு ஸ்ட்ரோக். அதுக்கு வந்து நம்ம உடனே மருந்து கொடுத்தோ அல்லது ரத்த குழாய் அடைப்பையும் நம்ம எடுக்கிறோம். இல்லை மூளையில் பெரிய ரத்த கசிவு ஏற்பட்டு மூளையில் வீக்கம் ஏற்பட்டு வரக்கூடிய ஒரு விதமான ஸ்ட்ரோக். இந்த ரத்த கசிவு அனிரிசம்னால வந்த ஸ்ட்ரோக். இதில் வந்து கண்டிப்பாக திருப்பியும் ப்ளீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த இன்டர்வென்ஷன் பண்ணுறோம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் ரத்த கசிவு ஏற்பட்டு சேர்னே உள்ள அதுக்கான பாதிப்புகள் வந்து அந்த ரத்த குழாய் வந்து சுருங்கலாம். இல்லை அந்த ரத்த குழாய் சுருங்கிறதுனால திருப்பியும் மேற்கொண்டு அவங்களுக்கு கை கால் வராமல் போகிறதுக்கான பாதிப்பு ஏற்படலாம். அடுத்தது அவங்களுக்கு வந்து அந்த மூளையில் இந்த ரத்த கசிவுனால மூளையில் நீர் சேரலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைங்க வந்து வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த அவங்களுக்கு அந்த காயில் போட்ட பிறகும் இல்லை அவங்களுக்கு அந்த வெப்பு போட்ட பிறகும் நம்ம வந்து அவங்கள கண்டினியூஸாக ஐசியூவில் வச்சு மானிட்டர் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு 2 வாரத்துலேருந்து 3 வாரத்துக்கு அப்புறம் தான் அவங்க வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அந்த வெப் போட்ட உடனே வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சுன்னு கிடையாது, புரியுதுங்களா? ஸோ அதனால தான் இப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து டாக்டர் ரமணன் சொன்ன மாதிரி இவங்க வந்ததே ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா 50% பேர் வீட்டிலேயே இறந்துருவாங்க. மீதி பேர் வந்து வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சாதாரண ஸ்ட்ரோக்குன்னு நினச்சிட்டு ஸ்கேனை பார்த்துட்டு ஓகே சாதாரண ஸ்ட்ரோக்குன்னு விட்டுட்டாங்கன்னா திருப்பி அவங்களுக்கு ப்ளீடிங் ஆகிட்டு அவங்களுக்கு அந்த கிடச்ச அந்த நம்ம அந்த வாய்ப்பை வந்து விட்டுருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய இடத்துல இருந்ததால தான் நம்ம வந்து அவங்களுக்கு கரெக்டாக அந்த ரத்த குழாயில் பிரச்சனை இருந்தது, அந்த கொப்பளை இருந்தது, வெடிச்சிருக்கு, அந்த வெடிப்புக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் மேற்கொண்டு அந்த பிரச்சனையை பண்ணதால தான் இன்றைக்கி நம்ம வந்து அந்த அம்மாவோட தம்ஸ்அப்பை பார்க்க முடியுது, புரியுதுங்களா? அந்த தம்ஸ்அப் எது காட்ட இருக்குன்னா அது வந்து அவங்க கை கரெக்டாக செயல்படுதுன்றது நம்மளால பார்க்க முடியுது இல்லை, புரியுதுங்களா? தேங்க்யூ. ஹை அண்ட் டீம் உங்களுக்கு புரியுதா தெரியல எனக்கு. அட்லீஸ்ட் த மெசேஜ் இஸ் ஈவன் வெரி காம்ப்ளிகேட்டட் அனிரிசம் கேன் பி மேனேஜ் விதவுட் சர்ஜரி. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அனிரிசம் இருந்தாலும் சர்ஜரி இல்லாமல் ஓப்பன் பண்ணாமல் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜியில் பண்ணுவோம். அதுக்கு தான் வி ஹேவ் பார்த்துருப்பீங்க பிக் டீம் அண்ட் ஐ வெல்கம் தம் ஹியர் அஸ் வெல். பிகாஸ் இவங்க வந்து எத்தனை இப்போ 3 மாதம் ஆச்சா, 3 months ஆச்சு அவங்க வந்து. ஸோ வி ஆர் வெரி ப்ரவுட் டு ஹேவ் எ ஃபேண்டாஸ்டிக் டீம். அண்ட் த மெசேஜ் ஃபார் த பப்ளிக் இஸ் ஸ்ட்ரோக் வந்து குயிக்காக ட்ரீட் பண்ணணும், இம்மீடியட்டாக ட்ரீட் பண்ணணும். It needs to be treated in a setup where there is surgical and intervention radiology. Adanaல people should not be moving from one hospital to the other. The delays cost. The delays cost life. The delays cost more dense stroke, which will lead to death, or they have to live with very severe disability for the rest of their life. So early intervention at the right place is the most important message. Anybody else? வித்தின் த சாக் ஆஃப் த அனிரிசம் அந்த கொப்பளத்துக்குள்ளேயே அதை போட்டுருவோம். ஸோ என்ன ஆகுனா இந்த ஆப்பிள் மாதிரி இருக்கும்,
ஆப்பிள் வந்து சைட் பக்கமாக விரிஞ்சிருச்சு அப்படின்னா சைடில் போய் ஒட்டிக்கும். ஸோ எந்த பக்கம் நுனியில் வெடிக்குதோ அந்த வெடிக்கிற தன்மை வந்து கம்மியாக, ரத்தமே உள்ளே போகாது. ஸோ இட்ஸ் a specific intrasaccular device, first time being deployed through a transradial route in a ruptured aneurysm. ஸோ இது இந்த தமிழில் ஓகே ஓகே ஷூர் சார். ஸோ இதுதான் கையில் இருக்க ரத்தக்குழா, கை எலும்பு உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரத்தக்குழா வழியாக தான் உள்ளே போகணும். இதுதான் அந்த ஷீட் நான் சொன்னது. ஸோ விச் வாஸ் அந்த ரத்தக்குழாவோட அளவு வந்து 2.5 இந்த பேஷண்ட்டுக்கு. ஸோ அதுக்குள்ளே போட்ட ஷீட்டோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 2.33 மில்லிமீட்டர். ரெண்டுத்துக்குமே உள்ளது வந்து ரொம்ப ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம். ஸோ அது வழியாக இன்னொரு டியூப் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ஒரு மார்க் இருக்கும் பிளாக்ல. ஸோ இந்த டியூப்பை வந்து நம்ம ஹார்ட் வழியாக மேலே கொண்டு போகணும். அதான் இருக்கிறது சேலஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் சம்திங், நீங்கள் மேலே போகிறதுக்கு ஆக்சுவலாக கீழே போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். கீழே போனால் மட்டும்தான் மேலே நீங்கள் அசெண்ட் ஆக முடியும். ஸோ திஸ் இஸ் அ ஸ்பெஷல் சப்போர்ட் கெட்டீட்டர் விச் வி யூஸ்ட். அதன் வழியாக மேலே மூளைக்குள்ளே போயிடும். மூளைக்குள்ளே போய் இன்ஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு உங்கள் சின்ன கொப்பளை மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ வி ட்ரை டு ரெப்ளிகேட் த சேம் திங் வாட் வி சீ டியூரிங் த சர்ஜரி. ஆப்ரேஷன் பண்ணும்போது தலையை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். அந்த ரத்தக்குழாய் நம்ம எப்படி பார்ப்போமோ அதே வியூவை நம்ம ஓப்பன் பண்ணாமல் எக்ஸ்ரேஸ் மூலமாக டை இன்ஜெக்ட் பண்ணி பார்க்குறோம். தட்ஸ் அ ஹியூஜ் அட்வான்டேஜ் ஆஃப் ஹேவிங் அ காம்ப்ரஹென்சிவ் நியூரோசைன்ஸ் டீம் doing it and replicating what happens in the surgery without even opening the skull. So இதோட சாஃப்ட்வேர் அட்வான்சஸ் மூலமாக வி ரீக்ரியேட் தட் இமேஜ். ரத்தக்குழாய் எப்படி மூளைக்குள்ளே இருக்குமோ அதே மாதிரி 3 டைமென்ஷனில் உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கப்பட்ட இமேஜ் தான் இது. இந்த பல்பு மாதிரி இருக்கிறது தான் அந்த ஆனரிசம் சொல்லப்படுறது. இந்த ஒரு சின்ன நிப்பிள் மாதிரி இருக்கிறது தான் வெடிச்ச பகுதி. இதோட வாய் பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், 4 மில்லிமீட்டர் மேலே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வச்சு நீங்கள் அப்படின்னு தொப்புன்னு கீழே வந்துடும். மெயின் ரத்தக்குழாய் வச்சா மெயின் ரத்தக்குழாய் க்ளோஸ் ஆயிரும், உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும், பெரிய ஸ்ட்ரோக் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிலைமையில் பொதுவாக தொட வழியாக ஊசி போட்டு பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை பலூன் வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு காயில் போடுவாங்க. The best advantage of this device is single device, single maneuver and single interaction. நீங்கள் ஒரு பலூன் ஒரு டிவைஸ் எடுத்துகிட்டு போனோம், ஃபஸ்ட்டு அதில் இன்ட்ராக்ட் பண்ணோம், இன்னொரு டிவைஸ் கொண்டு போனோம். ஸோ 2-3 devices and manipulation in a ruptured case increases the chance of having a re-rupture during the procedure. That's the beauty of this procedure. So generally இந்த டிவைஸை வந்து 2.5 aneurysmல இருந்து we can go up to close to 9. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 2 டாட் மாதிரி தெரியுதுல்ல. ஸோ இதுதான் நான் சொன்னது 0.017 inch of a size catheter. அதை சப்போர்ட் பண்ணுறது தான் இந்த green arrowல இருக்கிற catheter which will be in the neck skull base. So this is the device I was talking about. It works like a apple. பார்க்கறதுக்கு நீளமாக இருக்கும். அது வெளியில் வந்துருச்சு அப்படின்னா சைடில் விரிஞ்சிடும். சைடில் விரிஞ்ச உடனே சைடில் போய் ஒட்டிக்கும். ஸோ அது கீழே விழறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ரெண்டாவது நுனியில் வந்து அந்த கொப்பலா இருக்கனால அதை போய் டச் பண்ணி வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரிலேட்டிவ்லி கம்மி. ஸோ அதுக்கு யூஸ் பண்ண கெத்தீட்டர் தான் இந்த டியூப். தி ஹியூஜ் அட்வான்டேஜஸ் இந்த மெட்டீரியல் ஆஃப் த டியூப் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ். நுனியில் இருக்க டியூப் வந்து சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து அது இடிக்காது. நடுப்பகுதியிலையும் அப்பர் பகுதிக்கும் ஜங்ஷனில் வந்து கொஞ்சம் சப்போர்ட் இருந்தால் தான் கீழே சரியாது. ஸோ இட் இஸ் மேட் அட் 3 different manners. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். How can you play this? You play it, oh, image இருக்கா? ஸோ இந்த டியூப் தெரியுதுல்ல, இந்த டியூப் தான் வந்து இந்த ரத்தக்கோட கொப்பளத்துக்குள்ள இருக்கு. இந்த ஒயரை உள்ள கொண்டு போறது. It looks very magnified, but what we are talking is in millimeters and less than a millimeter. இதுக்குள்ள ஒரு சின்ன ஸ்ப்ரிங் மாதிரி தெரியும். இங்க ஒரு டாட் இருக்கு, இந்த இடத்துல ஒரு ஆப்பிள் மாதிரி ஒரு இமேஜ். அதுதான் அந்த டிவைஸ். Actually, this is the video where you can see it is getting deployed. Deploy பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பெரிக்கலாக இருக்கிறது தான் இந்த வெப். யூ கேன் see here. இந்த கொப்பளத்துக்குள்ள அதை டிப்ளாய் பண்ணியாச்சு. டிப்ளாய் பண்ணிட்டு செக் பண்ணும்போது you see there is no flow at all. Device is there. The risk of bleeding is decreased because there is no flow inside the aneurysm. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதான் அந்த கொப்பளம். அந்த கொப்பளத்துக்குள்ள அந்த டிவைஸ் போயிடுச்சு. நீங்கள் அப்படியே டிட்டோவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ த ஹியூஜ் அட்வான்டேஜஸ் ஃபார் எனி obese patient being on a bed rest is an extremely dangerous situation, especially who is having a very old age. So choosing a transradial approach
and using a single device instead of having multiple devices in a ruptured aneurysm case decreases the chance of having a complication. இதுவே ஒரு அன்ரப்சர்ட் ஆண்ட்ரிசமாக இருந்ததுன்னா ப்ரொசீஜர் முடிஞ்சிட்டு 2 நாளில் வீட்டுக்கு கூட போயிடலாம். இங்கே இன்ஜெக்ஷன் போட்டு பெட்டில் வச்சுட்டு மானிட்டர் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் சம்திங் யூனிக் அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த டிவைஸை மற்ற விதமாக டிப்ளாய் பண்ணியிருக்கலாம். பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் டிப்ளாயிங் இன் இந்தியா த்ரூ அ டிரான்ஸ்ரேடியல் ரூட் ஃபார் அ ரப்சர்ட் aneurysm. So this was the patient, she didn't want to come.